இப்போ 8% தான் இருக்குது. அதை உடச்சி 2% கொண்டாட வைக்கிற வரைக்கும் இந்த விர்ச்சுவல் வேலையை சும்மா இருக்க மாட்டாங்க. போட்டு பிறந்து நாம் தமிழர் கட்சி 2026 முடிஞ்சுது. ஏங்கிட்ட அந்த கட்சியிலேருந்து வந்த நான் உண்மையை சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராக இருந்தேன். நான் அரசியல் கற்றுக்கிட்டது சீமான் அவர்கிட்ட தான். இதெல்லாம் எதுக்கு முன்னாடி இருக்குன்னா விஜய் அவர்கள் வருவதற்கு முன்னாடி. விஜய் வந்தது பிறகு நான் தொடர்ந்து வச்சுக்கலாம். விஜய் வந்தது பிறகு அண்ணன் ஒரு பல்ட்டி அடிச்சா அப்படி இல்லை, பல்ட்டி அடிச்சு ரஜினியை போய் பார்த்தது, குருமூர்த்தி போய் பார்த்தது, ஸ்டாலினை போய் பார்த்தது அப்படின்னு அண்ணனுடைய நடவடிக்கை மாறிக்கிட்டே இருந்துச்சா. சரி அண்ணன் கொஞ்சம் தட மாதிரி தான் போறாப்புல, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த கரு ஸ்டேட்மெண்ட் நடந்துச்சு. அப்போ தான் அதுக்கு பிறகுதான் இந்த நாம் தமிழர் கட்சிங்களுடைய உண்மை முகமே தெரிஞ்சுது. நீ எதுக்கு வந்த அரசியலுக்கு? திமுகவை போட்டு பழக்கிறேன்னு தான் வந்த. இன்னைக்கு நீ எங்கே இருக்கிற? திமுகட்ட காசு வாங்கிட்டு விஜயை போட்டு அடிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் நியாயமான? உன் மேலே எம்புட்டு மரியாதை வச்சிருந்தேன், பேரண்டு கொண்டு இருந்தேன் உன் மேலே. இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கி போவோம்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் இருந்த ஒரு கட்சியை இன்னைக்கு அந்த கட்சியை அழிஞ்சு போகணும் என் வாயிலே சொல்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுட்டே பாருங்க. அதுதான் நாம் தமிழ் கட்சியோட பெரிய பங்களிப்பு. அஜித் ஃபேன் ஒரு காலத்தில் நல்லா வந்து விஜய் படம் வெற்றி பெறவே கூடாது, பீஸ்ட் படத்துக்குலாம் கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த படம் ஃப்ளாப் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஆள் இன்னைக்கு ஜனநாயகன் படம் எப்படியாவது வெற்றி அடைஞ்சிடணும், அது விஜய் கரியருக்கு ஒரு பீக்கை கொடுக்கும், விஜய் அவர்கள் வரணும், அவர் வந்து வெற்றி பெறணும், விஜய் மாதிரியான ஒரு மனுஷன் தோத்துறவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் மட்டும் எலெக்ஷனில் வந்து தோத்து போயிட்டாருன்னா அதுக்கு பிறகு இந்த மக்களை திருத்துற, இந்த அரசியல்வாதியை திருத்துறன்னு ஒரு பயம் வரமாட்டான். இன்னும் 100-150 வருஷத்துக்கு வரமாட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் மாதிரியான இவ்வளோ ஒரு ஃபோர்ஸான நபரே வந்து இந்த தேர்தலில் தோத்து போயிட்டாருன்னு வச்சுருங்களேன், இந்த அரசியலை மாற்றவே முடியாது, இந்த அரசியல்வாதியை திருத்தவே முடியாது, இந்த மக்களையும் திருத்த முடியாது. காலகாலத்து உங்களுக்கு இன்ப நீதியோட பையன்